வெல்கம் டு இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. இந்தியன் பாலிட்டியில் அரசு நெறிமுறை கோட்பாடு டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியோட லாஸ்ட் கிளாஸில் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அது உண்டான ஃபேக்சுவலான டீட்டெயில்ஸ் பார்த்தோம். அதுக்கும் ஃபண்டமெண்டல் அடிப்படை உரிமைக்கும் வித்தியாசம் பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸில் இந்த ஒரு கேஸ்ல இருந்து நிறுத்திருப்போம் இல்லையா? இந்த கேஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 3 கேசஸ் இருக்குது டிபிஎஸ்பிக்கு ரிலேட்டடாக. டிபிஎஸ்பி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரெண்டுக்கும் ரிலேட்டடாக ஒரு 3 கேசஸ். இந்த 3 கேசஸ் தாண்டியும் சில கேசஸ் வந்து டிபிஎஸ்பியும் ஃபண்டமெண்டல் ரைட்டும் ரிலேட் ஆயிருக்கு. ஆனால் இந்த 3 லேண்ட்மார்க் கேசஸ் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த சம்பாக்கம் துரைராஜன் கேஸ் 1951 ஆகட்டும், கேசவானந்த பாரதி கேஸ் 1973, மினர்வா மில் கேஸ் 1980. இந்த 3 கேசஸுமே பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டியில் நிறைய இடங்கள்ல இந்த கேஸோட ரெஃபரன்ஸை பார்ப்பீங்க. ஸோ சட்ட புத்தகம் ஒன்று சொல்லியிருக்கோம், இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒன்று சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் லெஜிஸ்லேச்சர் பாராளுமன்றம் ஆகட்டும், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஆகட்டும், அவங்க ஒரு சட்டம் மூலியமா ஒன்று சொல்லியிருப்பாங்க. இந்த 2 விஷயம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? கான்ஸ்டியூஷன் ஒன்று சொல்லியிருக்கோம், சட்டம் ஒன்று சொல்லியிருக்கோம். இந்த ரெண்டுத்தையும் இன்டர்பிரட் பண்ணி இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் த சுப்ரீம், அரசியல் அமைப்புக்கு வந்து இது வந்து ஒத்து போகுதா அப்படிங்கிறத ஜுடிஷியரி சொல்லும். ஸோ ஜுடிஷியரி சொல்றது தான் வந்து இந்த கேசஸ். இப்போ இந்த கேசஸ்ல ஒரு வேளை ஜுடிஷியரி இதை வயலேட் பண்ணுதுன்னு சொல்லிடுச்சுன்னா அந்த இதே பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுவாங்க. இப்போ ஜுடிஷியரி சில விஷயத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டேட் வந்து டைரக்ட் பண்ணும், இந்த விஷயத்த மாத்துங்க அப்படிங்கிறதும் டைரக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி கேசஸோட பார்த்தோம் அப்படின்னா என்னெல்லாம் மாற்றங்கள் வந்து நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ சம்பாக்கம் துரைராஜன் கேஸ் 1951 இந்தியா சுதந்திரம் ஆன பின்னாடி, இந்தியா ரிப்பப்ளிக் ஆன பின்னாடி 1951 ஒரு முக்கியமான ஒரு கான்ஸ்டியூஷனல் கேஸ் இந்த சம்பாக்கம் துரைராஜன் கேஸ். ஸோ சம்பாக்கம் துரைராஜன் கேஸ் யாருக்கு எதிராக போடப்பட்டது அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ்க்கு எதிராக போடப்பட்ட ஒரு கேஸ். ஸோ இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 16 இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து இந்த ரைட் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆகட்டும், இல்லை ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆகட்டும், சேரும்போது என்ன பண்ணணும், கேஸ்ட், செக்ஸ், ரிலீஜியன் இந்த மாதிரி விஷயத்துல டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? நம்ம பார்த்தோம் ஆர்டிகல் 15, 16லாம் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆகட்டும், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல யாரையுமே வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. அவனோட கேஸ்ட் காரணமா, அவனோட ரிலீஜியன் காரணமா, அவனோட செக்ஸ் காரணமா, அவனோட பிளேஸ் ரெசிடென்ஸ் காரணமா டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இந்த ஜப்பாக்கம் துரைராஜன் கேஸ்ல வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த கேஸ் போட்டவர் பாத்தீங்க அப்படின்னா அவருக்கான மெடிக்கல் சீட் வந்து அவர் கிடைக்கல. அவர் வந்து ஒரு பிராமின். ஸோ மெடிக்கல் சீட் கிடைக்கல. அவரோட கேஸ்ட் காரணமா என்ன ஆகுது அப்படின்னா அவர் மெரிட்ல வந்து கூட ரிசர்வேஷன் காரணமா அவருக்கு வந்து ரிசர்வேஷன் காரணமா அவருக்கு என்ன மெடிக்கல் சீட் கிடைக்கல. ஸோ அவரோட அடிப்படை உரிமை இங்க பாதிக்கப்படுது. ஸோ அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டோன்னே என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு கேஸ் போடுறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்ல அந்த கேசஸ் வருது. அப்போதான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இந்த ஆர்டிகல் 46 கோட் பண்றாங்க. ஆர்டிகல் 46 இது எங்க இருக்கு அப்படின்னா டிபிஎஸ்பில இருக்கு. ஆர்டிகல் 46 என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்டேட் என்ன பண்ணும் அப்படின்னா எஜுகேஷனலா பேக்வர்ட்ல இருக்கவங்க, சோஷியலா பேக்வர்ட்ல இருக்கக்கூடிய பீப்புளுக்கு என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து அவங்களோட ப்ரோக்ரஸுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டேட்ஸ் வந்து முன்னேற்பாடுகள் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எஜுகேஷனலா பேக்வர்ட்ல இருக்காங்க, சோஷியலா பேக்வர்ட்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது அந்த ஆர்டிகல் 46ல வந்து குறிப்பிட்டிருக்கு. ஸோ அது மூலியமா ரிசர்வேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த ரிசர்வேஷன் என்ன ஆகுது, ஆர்டிகல் 14, 15, 16 வயலேட்டும் பண்ணுது. அப்ப இந்த காரணமா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆர்டிகல் 16ல சில சப்செக்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. ஆர்டிகல் 16ல சில சப்செக்ஷன்ஸ் கிளாஸ் 1, கிளாஸ் 2 கொண்டு வந்துட்டு ரிசர்வேஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் அப்புறம் வந்துச்சு. சோஷியலி பேக்வர்டா இருக்கக்கூடிய இந்த ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ல சேர்ந்த மக்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இடஒதுக்கீடு கொடுக்கலாம். அந்த மாதிரி இடஒதுக்கீடு கொடுக்கறது ஆர்டிகல் 14 வந்து வயலேட் பண்ணாது அப்படிங்கிறத இந்த சம்பாக்கம் துரைராஜன் கேஸ்லயும் தெளிவுபடுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இந்தியன் கான்ஸ்டியூஷன்லயே ஃபர்ஸ்ட் சட்ட திருத்தம் பண்ற ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல ரிசர்வேஷனை பத்தியும் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? ரிசர்வேஷன் இந்த 1951ல ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பண்ணுவாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப அமெண்ட் பண்ணிருக்காங்க, இந்தியன் கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணிருக்காங்க. எதை அமெண்ட் பண்ணிருக்காங்க, ஆர்டிகல் 16, ஆர்டிகல் 15 அமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ரிசர்வேஷன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்கும் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்க்கும் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு கொண்டு வந்தாங்க. இவங்களுக்கான ரிசர்வேஷன்ஸ் கொடுக்கறது, பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆகட்டும், எஜுகேஷன்ல ரிசர்வேஷன்ஸ் கொடுக்கறது எக்காரணத்திலும் ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி, இந்த சம உரிமை இருக்கு இல்லையா, அதை வந்து பாதிக்காது அப்படிங்கிறத கோர்ட்டும் தெளிவுபடுத்திச்சு. கான்ஸ்டியூஷனும் அமெண்ட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இதுல என்ன தெரியுது அப்படின்னா இங்க என்ன ஆச்சு அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் டிபிஎஸ்பிக்கும் ஒரு சண்டை வந்துச்சு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டிபிஎஸ்பிக்கும் சண்டை வந்துச்சு. இப்போ கோர்ட் என்ன சொல்லுச்சு அப்படின்னா டிபிஎஸ்பி அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஃபீரியரான, ஃபண்டமெண்டல் ரைட்டை கம்பேர் பண்ணும்போது டிபிஎஸ்பி இன்ஃபீரியர்.
ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் சுப்பீரியர். இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டிபிஎஸ்பிக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் ப்ரிவைல் ஆகும் அப்படிங்கிறது சம்பாக்கன் துரைராஜன் கேஸ்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த விஷயத்தையும் அடிப்படை உரிமையில கொண்டு வந்துட்டாங்க. அப்ப இப்ப வந்து அடிப்படை உரிமை தானே ப்ரிவைல் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அப்ப அடிப்படை உரிமையில இருக்க விஷயம் வந்து ப்ரிவைல் ஆகுது. ரிசர்வேஷன் ஏத்துக்கொள்ளப்படுது. ஸோ அதனால தான் வந்து 9th ஷெட்யூல் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் அட்டவணை 8 தான் இருக்கும். 9வது அட்டவணை கொண்டு வந்து அந்த 9வது அட்டவணையில ரிசர்வேஷன்ஸ் பத்தியும் குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்ல வெறும் ரிசர்வேஷன்ஸ் மட்டும் இல்ல. அது தாண்டி நிறைய விஷயங்கள் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆகட்டும், இந்த நில சீர்திருத்தங்களாகட்டும், இந்த மாதிரி சில விஷயங்களும் ஷெட்யூல் 9ல வந்து கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கொண்டு வந்தாங்க. இப்போ சம்பாக்கன் துரைராஜன் கேஸ்ல கடைசியா அந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சு ஒரு கிறிஸ்பா ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா இனி ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கும் டிபிஎஸ்பிக்கும் ஏதாவது சண்டை வந்துச்சு, டிபிஎஸ்பி இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால ஏதாவது அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேணாம் அப்படிங்கறத டிபிஎஸ்பில அப்படிங்கறத சம்பாக்கன் துரைராஜன் கேஸ்ல கொடுத்தாங்க. ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா சம்பாக்கன் துரைராஜன் கேஸோட முடிவுல கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணி இந்த மாதிரி இடஒதுக்கீடுக்கான கூறுகள் வந்து கொண்டு வந்தாங்க. ரெண்டாவதா சம்பாக்கன் துரைராஜன் கேஸ்ல வெளிப்படையா என்ன சொன்னாங்க அப்படின்னா டிபிஎஸ்பி இன்ஃபீரியர், ஃபண்டமெண்டல் ரைட் தான் சுப்பீரியர், ஃபண்டமெண்டல் ரைட்டை பாதிக்கிற மாதிரி எந்த டிபிஎஸ்பியும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண வேணாம் அப்படிங்கறத குறிப்பிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1973 ஏப்ரல் 24 என்ன ஆகும் அப்படின்னா கேசவானந்த பாரதி கேஸ் அப்படிங்கிற ஒரு கேஸ் வரும். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே முதல் தடவை 11 பேர் கொண்ட ஒரு பெஞ்சு ஆர்டிகல் 31 பார்த்தோம் இல்லையா, ரைட் டு ப்ராப்பர்ட்டி, அதை டெலீட் பண்ணி ஆர்டிகல்ல வந்து 200A மாத்தினது எல்லாமே இந்த கேசவானந்த பாரதி கேஸ் தான். இந்த கேசவானந்த பாரதி கேஸ்ல இங்கேயும் ஒரு டிபிஎஸ்பிக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கும் சண்டை வந்துச்சு. இங்க எந்த டிபிஎஸ்பி வந்துச்சு அப்படின்னா ஆர்டிகல் 39B, ஆர்டிகல் 39C. ஸோ இந்த 2 ஆர்டிகளுக்கும் சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் வந்துச்சு. அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஆர்டிகல் 39B, ஆர்டிகல் 39C என்ன சொல்லுது அப்படின்னா a concentration of wealth. Concentration of wealth. அதாவது பணக்காரங்கிட்டே பணம் போய் சேர்ற மாதிரி, ஏழைகள் ஏழையாவே இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி எந்த சட்டமும் கொண்டு வர வேணாம் அப்படிங்கிறதா கான்சென்ட்ரேஷன், ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த். இதை வந்து ஆர்டிகல் 39B-C சொல்லுது. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி போடுற சட்டம் என்ன ஆகுது அப்படின்னா ஆர்டிகல் 14 வயலேட் பண்ணுது. எப்படி? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லேண்ட் ரிஃபார்ம், நில சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க. நில சீர்திருத்தம்னா என்ன? இருக்கிற நிலம் நிறைய இருக்கவங்ககிட்ட இருந்து நிலத்தை வாங்கி கொண்டு போய் நிலம் இல்லாதவங்ககிட்ட கொடுக்குது. இதான் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அந்த டைம்ல வந்துச்சு. இப்போ இந்த லேண்ட் ரிஃபார்ம் பண்றது ஆர்டிகல் 14 வந்து வயலேட் பண்ணுது. அப்ப இருந்து ஆர்டிகல் 31 வயலேட் பண்ணுது. ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது வயலேட் பண்ணுது. ஆனா ஆர்டிகல் 39B-C என்ன சொல்லுது? ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த். இந்த மாதிரி ஒரு பணக்காரனாவே இருக்கான், ஏழையாவே இருக்கான், இதை தடுக்கிற மாதிரி பாலிசிஸ் கொண்டு வரணும். ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த், ஒருத்தன்ட்டே போய் பணம் சேர்ற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சட்டம் கொண்டு வரலாம், அந்த மாதிரி ரூல் கொண்டு வரலாம். இப்போ அதனால தான் அந்த லேண்ட் ரிஃபார்ம் கொண்டு வந்தாங்க. ஆனா லேண்ட் ரிஃபார்ம் ஆர்டிகல் 14 வயலேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி மறுபடியும் டிபிஎஸ்பிக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கும் என்ன ஆகுது அப்படின்னா வந்து மறுபடியும் வந்து சண்டை வருது. ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கும் டிபிஎஸ்பிக்கும் மறுபடியும் சண்டை வருது. அப்போ இந்த கேஸ்ல என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஜட்ஜ்மெண்ட்டை மாத்தி சொல்றாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க? ஃபண்டமெண்டல் ரைட் டிபிஎஸ்பி கம்பேர் பண்ணும்போது டிபிஎஸ்பி இன்ஃபீரியர், ஃபண்டமெண்டல் ரைட் சுப்பீரியர்னு சொல்லிட்டாங்க. ஆனா கேசவானந்த பாரதி கேஸ்ல என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட் ஓகே சுப்பீரியர் தான். ஆனா ஆர்டிகல் 39B-C வந்து அதுவும் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு சுப்பீரியரான ஒரு விஷயம். அதாவது என்ன நீ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஆர்டிகல் 39B-C வந்து நீங்க இது பண்ற மாதிரி, ஐ மீன் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ஆர்டிகல் 14, 19, 21 இதெல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னா பரவாயில்ல, பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, ஆர்டிகல் 39B-C இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இதுல ஃபண்டமெண்டல் ரைட்டை சுப்பீரியர்னு சொல்லிட்டாங்க. செகண்ட் இதுல ஃபண்டமெண்டல் ரைட்டு டிபிஎஸ்பி அமெண்ட் பண்ணும்போது ஃபண்டமெண்டல் ரைட் பாதிக்கப்பட்டுச்சுனாலும் பரவாயில்ல. ஆனா எந்தெந்த டிபிஎஸ்பி சொல்லியிருக்காங்க? ஆர்டிகல் 39B-C இந்த 2 ஆர்டிகல் அமெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆர்டிகல் 14, 19, 21 வயலேட் ஆனாலும் பரவாயில்ல, அந்த சட்டம் செல்லும் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. பார்ஷியலா கொண்டு வந்துட்டாங்க. டிபிஎஸ்பி இவ்வளவு நாள் கீழே இருந்துச்சு, ஃபண்டமெண்டல் ரைட் மேல இருந்துச்சு. இப்போ பார்ஷியலா கொண்டு வந்துட்டாங்க. ரெண்டு பேர்த்தையும் ஓரளவுக்கு ஈக்குவலான ஸ்டேட் கொடுத்துட்டாங்க. சில டிபிஎஸ்பிக்கு சில பவர் கொடுத்துட்டாங்க. ஃபண்டமெண்டல் ரைட் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த டிபிஎஸ்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற காலகட்டம் வந்துருச்சு. அடுத்ததான் மினர்வா மில் கேஸ்ல 1980 அந்த கேஸ் முடிஞ்சோடனே என்ன ஆச்சு அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்டு டிபிஎஸ்பி ரெண்டுமே ஈக்குவல். இது சுப்பீரியர், இது இன்ஃபீரியர்னு சொல்ல முடியாது. டிபிஎஸ்பி எந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமோ இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். எந்த டிபிஎஸ்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் ஆர்டிகல் 14, 19, 21 வயலேட் ஆனா பரவாயில்ல, அந்த டிபிஎஸ்பியை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கறது குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ 3 கேசஸ்
சம்பாக்கம் துரைராஜன் கேஸ் 1950 ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ்க்கு எதிராக போடப்பட்ட அந்த கேஸ்ல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சுப்பீரியர், டிபிஎஸ்பி இன்ஃபீரியர். ஃபண்டமெண்டல் ரைட் டிபிஎஸ்பியை கொண்டு வரக்காக நீங்க கொண்டு வந்தீங்க, அது அடிப்படை உரிமைகளை பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த டிபிஎஸ்பியை கொண்டு வராதீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் கொண்டு வந்தது கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணி ரிசர்வேஷனை கொண்டு வந்துட்டாங்க. கேசவானந்த பாரதி கேஸ்ல என்னாச்சு அப்படின்னா 1973 கேசவானந்த பாரதி கேஸ்ல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்க வந்து டிபிஎஸ்பியை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஆர்டிகல் 39 பிசியை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃபண்டமெண்டல் ரைட் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல. ஆர்டிகல் 14, 19, 21 இந்த 3 ஃபண்டமெண்டல் ரைட் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல. ஆர்டிகல் 39 பிசியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கறது சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த பேங்க் நேஷனலைசேஷன்லாம் பண்ணாங்க. சரிங்களா? பேங்க் நேஷனலைசேஷன்லாம் பண்ணும்போது சிலத்தோட அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுலாம் ஆர்டிகல் 14, 19, 21 தான் எடுப்பாங்க. ஆர்டிகல் 14, 19, 21 பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல. ஆனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்த 39 பிசியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பார்ஷியலா கொண்டு வந்துட்டாங்க. மினர்வா மில் கேஸ்ல ஈக்குவலே பண்ணிட்டாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்டும் டிபிஎஸ்பியும் ஈக்குவல். எதுவும் சுப்பீரியர் இன்ஃபீரியர் கிடையாது. இருக்கக்கூடிய டிபிஎஸ்பியை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. அதில் ஃபண்டமெண்டல் ரைட் பாதிக்கப்பட்டுச்சுனாலும் பரவாயில்ல, டிபிஎஸ்பியை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நிறையா டிபிஎஸ்பிஸ்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம லிவிங் வேஜ் பார்த்தோம். லிவிங் வேஜ் ரைட் டு ஒர்க் கொடுக்குறாங்க. இப்போ ரைட் டு ஒர்க் எங்கே கொடுக்குறாங்க? ரூரல் ஏரியாஸ்க்கு மட்டும் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது வந்து ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் 14 வயலேட் பண்ணுது இல்லையா? கொண்டு வந்து எல்லாத்துக்கும் கொண்டு வரணும் இல்லையா? ரிசர்வேஷன் ஆர்டிகல் 46 பாருங்க. ப்ரொமோஷன் ஆஃப் எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், அதர்வீக்கர். இதுல தான் ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க. ரிசர்வேஷன் கொண்டு வந்துட்டாங்க, இடஒதுக்கீடு கொண்டு வந்துட்டாங்க. ஆர்டிகல் 14 இதை வயலேட் பண்ணுது இல்லையா? ஆர்டிகல் 16 வயலேட் பண்ணுது. ஆர்டிகல் 14, 16 வயலேட் பண்ணாலும் பரவாயில்ல, ரிசர்வேஷன் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கேஸ்ல சொல்லிட்டாங்க. இப்போ மினர்வா மில் கேஸ்ல இருந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ரெண்டுமே ஒரே கல்லுல இருந்து செய்யப்பட்டது. அதான் பெட் ராக்னு சொல்லுவாங்க. பெட் ராக் ஒரே கல்லுல இருந்து தான் டிபிஎஸ்பியும் செஞ்சிருக்காங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் செஞ்சிருக்காங்க. அதனால ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக டிபிஎஸ்பியை சாக்ரிஃபைஸ் பண்ண வேணாம், டிபிஎஸ்பியை சாக்ரிஃபைஸ் பண்றதுக்காக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அந்த ரெண்டுத்துக்குள்ள இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட்டை வந்து நீங்க கன்சிடர் பண்ண வேணாம். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தான். இதை கொண்டு வரக்காக இது பாதிக்கப்பட்டா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மினர்வா மில் கேஸ்ல குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதான் வந்து அந்த 3 கேஸ் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இந்த கேஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் பற்றி நான் இன்னும் பின்னாடி வந்து ரிப்பீட் பண்ணுவேன். நிறைய இடங்களில் இந்த கேஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸை மறுபடியும் எடுத்து சொல்லுவேன். இப்போ இந்த 3 கேஸ் ஜட்ஜ்மெண்ட்டை புரிஞ்சுக்கோங்க. இது எல்லா ஜட்ஜ்மெண்ட்டும் புரியலனாலும் பரவாயில்ல. மினர்வா மில் கேஸ்ல சொல்லிட்டாங்க ஃபண்டமெண்டல் ரைட் டிபிஎஸ்பி ஈக்குவல். எங்கேயாவது டிபிஎஸ்பி ஃபண்டமெண்டல் ரைட்டோட இன்ஃபீரியர், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிபிஎஸ்பியோட சுப்பீரியர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா அது தவறான ஸ்டேட்மெண்ட். அந்த மாதிரி ஒன்றும் இல்லவே இல்லை. சரிங்களா? ஸோ இந்த விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம டிபிஎஸ்பியில் என்னெல்லாம் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபீச்சர்ஸ் டிபிஎஸ்பி பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம், அதோட சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபிஎஸ்பி தட் ஷுட் பி கீப் இன் மைண்ட் வைல் ஃபார்முலேட்டிங் பாலிசிஸ். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு சட்டம் ஏற்றும் போது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆகட்டும், பார்லிமெண்ட் ஆகட்டும், ஒரு சட்டம் கொண்டு வராங்க, ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க, ஒரு பாலிசிஸ் கொண்டு வராங்க அப்படின்னா இந்த டிபிஎஸ்பியில் இருக்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி சட்டங்களை வருங்காலத்தில் கொண்டு வாங்க அப்படிங்கிறத டிபிஎஸ்பியோட ஃபீச்சர்ஸாகவே இருக்கு. எம்பாடிஸ் கான்செப்ட் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட். சரிங்களா? நல்ல அரசு, அதாவது ஒரு சமூகம் நலம் கருதிய ஒரு அரசை வந்து இது வந்து கொண்டு வரும். அதான் அதோட அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ அதோட அப்ஜெக்டிவ்ஸ்லாம் படிச்சிங்கன்னா காந்தியனோட பிரின்சிபல்ஸ் இருக்கும், சோஷியலிஸ்டிக்கான பிரின்சிபல்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டை நோக்கி போறதுக்கான சிறப்பு அம்சங்கள் அப்படிங்கிறதும் அதில் குறிப்பிட்டிருக்காங்க. இன்னொன்று நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர் அப்படின்னா இது எந்த காலத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொண்டு போயிட்டு சுப்ரீம் கோர்ட்ல டைரக்டா போயிட்டு இதை கொண்டு வாங்க, இது எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்க முடியாது. நான் ஆரம்பத்திலே பார்த்துட்டேன் நான் ஜஸ்டிசபிள் நேச்சர். இதை கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு சட்டம் மூலியமா கொண்டு வந்துக்கலாம். ஒரு சட்டம் மூலியமா கொண்டு வந்துட்டு அப்புறம் அது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்க அப்புறம் கோர்ட்டுக்கு போகலாம். டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலனால ஹை கோர்ட்டுக்கு போகலாம். அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டதான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும். நீங்க ஹை கோர்ட்டுக்கு போய் கேட்கலாம். இந்த சட்டம் சொல்லுது ரைட் டு ஃப்ரீ ஒர்க், எம்ஜி நரேகா சட்டத்துக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 நாள் வேலை ரூரல் ஏரியால கண்டிப்பா கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு வேலை மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னா டைரக்டா போய் கோர்ட்ல போய் கேளுங்க. சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்ல போய் கேட்கலாம். ஏன்னா இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது. ஃபண்டமெண்டல் ரைட் இருந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்ல போய் கேட்கலாம். ஸோ டைரக்டா டிபிஎஸ்பி வந்து நான் ஜஸ்டிசபிள், நேராக போயிட்டு ஜஸ்டிஸ் வேணும்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேட்க முடியாது. இன்னொன்று ஹெல்ப்ஸ் இன் எக்ஸாமினிங் த கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் லா. இது ரொம்ப முக்கியம். சட்டத்தின் அரசியலமைப்பு செல்லுபடியாக, அதாவது என்னென்ன குறிப்பிட்டிருக்காங்க, ஒரு லா இருக்கு, இந்த லா வந்து கான்ஸ்டியூஷன் ஒத்து போகுதா இல்லையா அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டியூஷனை பார்க்கணும்.
அப்போ அந்த கான்ஸ்டியூஷனை பார்க்குறதுக்கு நீங்கள் டிபிஎஸ்பியை பார்த்துக்கலாம். ஸோ டிபிஎஸ்பியை யூஸ் பண்ணி அது ஹெல்ப் பண்ணும், ஜட்ஜஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இந்த லா கான்ஸ்டியூஷனலாக போடலாம், இந்த லா கான்ஸ்டியூஷனலாக அக்செப்டபிளாக இருக்குது, அரசியலமைப்பு சார்ந்து தான் இந்த லா இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு வந்து இந்த கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் லா வந்து எக்ஸாமைன் பண்ணுறதுக்கு வந்து இந்த டிபிஎஸ்பி யூஸ் ஆகுது. ஸோ அதுதான். அப்போ டிபிஎஸ்பி அப்படிங்கிறது வந்து லா கிரியேட் பண்ணும்போது மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இது வெல்ஃபேர் ஸ்டேட்டை நோக்கி போகிறக்கான அப்ஜெக்டிவ்ஸை வந்து இது சொல்லுது. நெக்ஸ்ட் நான் ஜஸ்டிசபிள் நேச்சர், இன்னொன்று கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி லா, சட்டத்தின் அரசியலமைப்பை வந்து ஆராயருக்கு வந்து இந்த டிபிஎஸ்பியை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. இதான் வந்து அதோட சிறப்பு அம்சமாக குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக வந்து ஆர்டிகல் 36 ஆரம்பிப்போம் இல்லையா, டிபிஎஸ்பி அங்கேருந்து ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து உங்கள் புத்தகத்துல எல்லாம் சரிங்களா, லட்சுமிகாந்த் புக் ஆகட்டும் இல்லை உங்கள் ஸ்கூல் புக்ஸ்லேயே ஆகட்டும் டிபிஎஸ்பி பற்றி பார்க்கும்போது இப்போ நம்ம பார்க்குறதும் அப்படி தான். இது எதுக்காக இப்படி பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக புரியணும் எந்தெந்த டிபிஎஸ்பி எந்தெந்த டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய சரத்துகள் எந்தெந்த ஒரு கான்செப்டை சொல்லுது, அந்த 3 டைப் தான் சொல்லுது அப்படிங்கிறதுக்காக வகைப்படுத்தி வச்சுருக்கோம். ஸோ 3 வகையாக பிரிச்சுக்கலாம். சமூக நெறிமுறைகளை வந்து சிந்தசிஸ் பண்ணுற மாதிரி வலியுறுத்துகிற மாதிரி சில டிபிஎஸ்பிஸ் இருக்குது. அந்த டிபிஎஸ்பிஸ் என்ன பார்க்கலாம். காந்திய நெறிமுறைகளை வலியுறுத்துற மாதிரி சில டிபிஎஸ்பி இருக்கு. அது என்ன, அந்தந்த கோட்பாடு நெறிமுறைகள் என்ன அப்படிங்கறத அந்த சரத்துக்களை பார்க்கலாம். லிபரல் இன்டெலெக்சுவல் சரிங்களா, லிபரல் அப்படின்னா தாராளமயமாக்குதல், இருக்கக்கூடிய கன்சர்வேட்டிவான விஷயத்தை லிபரல் பண்றதுக்காக தாராளமயமாக்குற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆர்டிகல் 44 யூனிஃபார்ம் சிவில் கோட் எல்லாத்தையும் லிபரல் பண்றதுக்காக, எல்லா ரிலீஜியனுக்கும் ஒரு சிவில் கோட் வச்சுருக்கு, எல்லாத்துக்கும் ஒரே சிவில் கோட் லிபரல் பண்றதுக்காக அந்த மாதிரி சில ஆர்டிகல்ஸ் வந்து லிபரல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படி ஒரு 3 வகைப்படுத்தி வச்சிருக்கிறது வந்து கான்ஸ்டியூஷன்ல குறிப்பிடவே இல்லை. ஜஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக புத்தகத்துல அப்படி வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. நம்ம படிக்கும்போது அப்படி படிச்சுக்கலாம், ஏன்னா நம்மளுக்கும் புரியும் இல்லையா, வகைப்படுத்தி வச்சுக்க புரியறதுக்காக தான். அப்ப நம்மளுக்கும் புரியும். ஆனா இதுல ஒண்ணு முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க, அரசியல் அமைப்புல எந்த இடத்துலயும் டிபிஎஸ்பியை இந்த மாதிரி 3ஆ பிரிக்கவே கிடையாது. இந்த மாதிரி 3ஆ பிரிக்க கிடையாது. நம்ம புரியறதுக்காக அப்படி 3ஆ பிரிச்சிருக்கோம். 3ஆ பிரிச்ச மாதிரியே படிப்போம், நல்லா புரியும். ஆனா இந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கான்ஸ்டியூஷன்ல பிரிக்கல, நம்மளா பிரிச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து ஃபீச்சர்ஸ். அந்த 3 கேசஸ் பார்த்தோம். இந்த கேசஸை பத்தி இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். கேசஸை பத்தி இன்னும் கிறிஸ்பா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்துச்சு அப்படின்னா, சம்பாக்கம் துரைராஜன் கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சுப்பீரியர், டிபிஎஸ்பி கம்மி அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது சம்பாக்கம் துரைராஜன் கேஸ். கேசவானந்த பாரதி கேஸ் 1973 என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல டிபிஎஸ்பி சரிங்களா, டிபிஎஸ்பியில் ஆர்டிகல் 39BC சேர்த்திக்கோங்க. இது 3 சுப்பீரியர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ ஆர்டிகல் 39BCயை அமெண்ட் பண்ற மாதிரி சூழ்நிலை வந்து அதனால அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல. மினர்வா மில் கேஸ்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டிபிஎஸ்பிக்கும் ஈக்குவலான பவர் கொடுத்துருவாங்க. ரெண்டுமே ஈக்குவல் தான். இதை கொண்டு வரக்காக இது பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கான ரீசன் இருக்கணும். சும்மா ஆர்பிட்ரியா ஸ்டேட்டை பாதிக்க மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்கான லாஜிக்கல் ரீசன் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா வந்து பிரேக் பண்ணிக்கலாம், டிபிஎஸ்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நிறைய டிபிஎஸ்பி இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். இப்போ இருக்கக்கூடிய டிபிஎஸ்பியில் மோரலெஸ் 90% டிபிஎஸ்பி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் சரிங்களா. இன்னும் கொஞ்ச நாள் யூனிஃபார்ம் சிவில் கோட் இம்ப்ளிமெண்ட் பண்ண நிறைய இடங்களில் சொல்லிட்டு இருக்காங்க. மேபி இன்னும் 5-6 வருஷத்துல அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இருக்கக்கூடிய நிறைய டிபிஎஸ்பி இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. இதில் சொல்லியிருக்க நிறைய விஷயங்கள் இப்போ மக்களுக்கு கொடுத்தாச்சு. கொடுக்கணும் அப்படின்னா கொண்டு வந்தாங்க, இப்போ மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நிறைய இடம் கொடுத்தாச்சு, இன்னும் கொஞ்சம் கொடுக்கல, அதையும் கொடுத்துருவாங்க. இப்போ ஆர்டிகல் 36 பார்க்கலாம் சரிங்களா. இப்போ இருந்தால் நம்ம டிபிஎஸ்பி டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்போ டிபிஎஸ்பிக்கு முன்னாடியே உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா வந்துச்சு. இப்போ பார்க்க போறது எதுவுமே கான்ஸ்டியூஷன் வரும்போது கொண்டு வரப்பட்டது, கண்டிப்பா மக்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் நிறைய சட்டங்கள் மூலியமா மக்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம், அயர்லாந்துல இருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆர்டிகல் 36 சரத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆர்டிகல் 12 ஃபண்டமெண்டல் ரைட் ஆரம்பிக்கும் போது பார்த்தோம் இல்லையா, ஆர்டிகல் 12 இருந்து ஆரம்பிச்சிருப்போம். இப்போ ஆர்டிகல் 12 என்ன சொல்லியிருக்கு ஞாபகம் வச்சிங்கன்னா தெரியும், டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட். இந்த ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு அடிப்படை உரிமைகள் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போமே, அந்த ஸ்டேட்னா என்ன அப்படிங்கிறத ஆர்டிகல் 12 சொல்லியிருந்தாங்க. ஆர்டிகல் 36 அதே தான் சொல்லுது, அந்த ஸ்டேட்னா என்ன. அப்ப என்ன ஸ்டேட்னா என்ன, ஆர்டிகல் 12 ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆர்டிகல் 12 ஸ்டேட்னா என்னன்னு சொல்லிட்டோம் இல்லையா, அந்த ஆர்டிகல் 12 ஸ்டேட்னு என்ன சொன்னாங்களோ அதுதான் இங்கேயும் ஸ்டேட். ஸோ டெஃபினிஷன் ஆஃப் த ஸ்டேட் சேம் மீனிங் இந்த பார்ட் 3ல ஆர்டிகல் 12 போய் பாருங்க, அங்க என்ன சொன்னாங்களோ அதே தான். இப்போ ஸ்டேட்னா அங்க என்ன சொன்னாங்க உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, எல்லா கவர்மெண்ட் பாடியும் ஸ்டேட் தான், எல்லா பப்ளிக் பாடி சரிங்களா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அதுவும் ஸ்டேட் தான், பார்லிமெண்ட் அதுவும் ஸ்டேட் தான், எல்லா கவர்மெண்ட் சப்ஸ்டான்ஷியலா ஃபினான்ஸ் பண்ணியிருக்கிற விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பெல், பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற அந்த பப்ளிக் கம்பெனி ஆகட்டும், என்டிபிசி இந்த நான் டெக்னிக்கல் இல்லையா, இந்த ரயில்வே சம்பந்தமா இருக்கக்கூடிய அந்த கம்பெனி ஆகட்டும், இது எல்லா பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ், கோல், சிஏஎல்
அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய பப்ளிக் கம்பெனி இது எல்லாமே ஸ்டேட்ல வந்துடும். சரிங்களா? இப்ப ஸ்டேட் இதை உங்களுக்கு கொடுக்கணும். ஸ்டேட் இதை வயலேட் பண்ணுது அப்படிங்கிறது இது எல்லாமே தான். இப்ப ஸ்டேட் அப்படிங்கிற டெஃபினிஷன் வேணும் அப்படின்னா ஆர்டிகல் 12 போய் பாருங்க. ஆர்டிகல் 12ல என்ன ஸ்டேட்ன்னு நாங்க டிஃபைன் பண்ணியிருக்கோமா கான்ஸ்டிடியூஷன்ல, அதுவே தான் இங்கேயும் ஸ்டேட் அப்படிங்கிறது ஆர்டிகல் 36ல தெளிவு கொடுத்துருக்காங்க. இப்ப ஆர்டிகல் 36ல இருந்து டிபிஎஸ்பி ஆரம்பிக்குது. ஆர்டிகல் 36 எந்த விதமான உரிமைகளையும் சொல்லல, எந்த விதமான உரிமைகளையும் கொடுக்கல. ஜஸ்ட் ஸ்டேட்னா என்னங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்கு. ஆர்டிகல் 37 இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆர்டிகல் 37 தான் சொல்லுது. சரிங்களா? சிம்பிளா என்ன சொல்லுது அப்படின்னா, டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி டிபிஎஸ்பி தான் வந்து ஃபண்டமெண்டல் லா இன் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இந்த ஃபண்டமெண்டல் இன் கவர்னன்ஸ். ஸோ கவர்னன்ஸ் ஆள்றதுக்காக ஐ மீன் கவர்னன்ஸ் சரிங்களா? இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்றது, இந்த மாதிரி மக்களை ஆட்சி நடத்துறத கவர்னன்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஆட்சி நடத்துறதுல அடிப்படை கோட்பாடு என்ன அப்படின்னா, இந்த அரசு கொடுத்த இந்த அரசு நெறிமுறைகள் தான். டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி தான் அப்படிங்கிறத ஃபண்டமெண்டல் இன் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆர்டிகல் 36ல குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ கவர்னன்ஸ் நீ ஆட்சி பண்ண போறோம் இல்லையா? நீ இந்தியா வந்து ஆட்சி பண்ண போறோம். எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, அது ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சட்டம் இயற்றும் போதும், ஒரு சட்டத்தை அமல்படுத்தும் போதும் இந்த டிபிஎஸ்பியை ஃபண்டமெண்டலா வச்சுக்கணும். அதை அடிப்படையா வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஆர்டிகல் 37ல குறிப்பிட்டிருக்காங்க. The provisions contained in this part shall not be enforced by any court. எங்கேயும் கொண்டு போயிட்டு கேட்க முடியாது. என்னோட உரிமை இதை வந்து இந்த கோர்ட்ல கண்டிப்பா இந்த கேஸ் எடுத்தாகணும். என்னோட டிபிஎஸ்பி வயலேட் ஆச்சுன்னு எங்கேயும் கேட்க முடியாது. பட் the principles therein laid down are fundamental in governance. இதுதான் அடிப்படையே கவர்னன்ஸ்க்கு, ஆட்சிக்கு இதுதான் வந்து அடிப்படையே அப்படிங்கிறதும் குறிப்பிட்டிருக்காங்க. And it shall be the duty of the state. So duty அப்படிங்கிறது பைண்டிங் கிடையாது. இது அவரோட கடமை. சரிங்களா? டியூட்டி ஆன் தி ஸ்டேட் டு அப்ளை தீஸ் பிரின்சிபல் மேக்கிங். வருங்காலத்துல நீங்க ஏற்ற போற எல்லா சட்டங்களையும் இதை ஞாபகம் வைக்கணும் அப்படிங்கிறது உங்களோட கடமை அப்படிங்கிறதும் குறிப்பிட்டிருக்கு ஆர்டிகல் 37ல. இப்போ ஆர்டிகல் 36, ஆர்டிகல் 37. 36 டெஃபினிஷன். ஆர்டிகல் 37 என்ன சொல்லுது? ஃபண்டமெண்டல் லா இன் த கவர்னன்ஸ். இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு இம்ப்ளிமெண்ட் த டிபிஎஸ்பி இன் லாஸ். நீ பண்ற லாஸ் ஆகட்டும், பாலிசிஸ் ஆகட்டும், எல்லாத்துலயும் இதை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததா வந்து இந்த 2 ஆர்டிகல்ஸ் முடிஞ்சு. ஜஸ்ட் எப்படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு 2 ஆர்டிகல் பார்த்தோம். 12, 13. அது ஒன்றும் உரிமையை கொடுக்காது. ஜஸ்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ பார்த்த 2 டிபிஎஸ்பியும் உங்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்கல, எக்ஸ்பிளைன் பண்ணிருச்சு இல்லையா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பத்தி சொல்லி டிபிஎஸ்பி பத்தி சொல்லிருச்சு. அது வந்து டெஃபினிஷன் சொல்லிருச்சு, என்ஃபோர்ஸபிள் இன் த நாட் இன் த கோர்ட் எல்லாத்தையும் சொல்லிருச்சு. இப்போ உரிமைகள் சொல்றாங்க. டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ் கொடுக்குறாங்க. என்னெல்லாம் டைரக்டிவ்ஸ் கொடுக்குறாங்க, என்னெல்லாம் நெறிமுறைகள் கொடுக்குறாங்க ஸ்டேட்டுக்கு. 3ஆ பிரிச்சோம். சோசியல், காந்தியன், லிபரல் 3ஆ பிரிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து சோசியல் பார்க்கலாம். என்னெல்லாம் வந்து சமூக நலனை அடைய வழிகாட்டும் கோட்பாடுகளாக அரசியலமைப்புல குறிப்பிட்டிருக்காங்க. ஆர்டிகல் 38. சரிங்களா? இப்போ நம்ம லைனா போக மாட்டோம். சில ஆர்டிகல் 38, 39 லைனா இருக்கு. சில நடுவுல இருக்கக்கூடிய அந்த 51க்குள்ள இருக்கக்கூடிய எல்லா சோசியலிஸ்ட்லாவையும் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். Promote the welfare of the people by securing a social order to minimize inequalities in income, status, facilities and opportunities. நான் சொல்றது எல்லாத்தையுமே அந்த நாட் என்ஃபோர்ஸபிள் கான்செப்ட்லேயே புரிஞ்சுக்கோங்க. அடுத்த நாளே கான்ஸ்டிடியூஷன் வருது, அன்னைக்கே எல்லாத்தோட இன்இக்வாலிட்டிஸை எடுத்துட முடியுமா? ரிச்சுக்கும் புவருக்கும் அதிக நிலம் வச்சிருக்கான், கம்மி நிலமே இல்லாம இருக்கான், அன்னைக்கு ஒரே நாள்ல எடுத்துட முடியாது. ஆனா இதை எடுத்து ஆகணும் இல்லையா? இப்படியே நாட்டை விட முடியாது. அதனால டைரக்டிவ்ல 38வது டைரக்டிவ்ல ஸ்டேட்டுக்கு டைரக்ட் பண்றாங்க. வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள், மக்களோட மேம்பாட்டை வலியுறுத்துறது மட்டும் அல்லாம இன்இக்வாலிட்டிஸ் இன் இன்கம், ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டிஸ், ரிச்சுக்கும் போருக்கும் இருக்கக்கூடிய கேப், இதெல்லாத்தையும் போக்குறதுக்கான சட்டங்களை கொண்டு வாங்க, இதுக்குண்டான போக்குறதுக்கான நடவடிக்கைகளை கொண்டு வாங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ அதுக்குண்டான சட்டங்களும் நடவடிக்கைகள் தான் வந்துகிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 5 லட்சத்துக்கு மேல ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா டாக்ஸ் கட்டணும். 10 லட்சத்துக்கு மேல ஏர்ன் பண்றீங்கன்னா நிறைய டாக்ஸ் கட்டணும். 15 லட்சம், 20 லட்சம் ப்ரோக்ரெசிவ் டாக்ஸேஷன். இதெல்லாம் வந்து ரிச்சுக்கும் போருக்கும் உண்டான இன்இக்வாலிட்டி எடுக்கிறாங்க. இது இங்க வந்து உங்களோட ஆர்டிகல் 14 பாதிக்கப்படுதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் ஒரு டாக்ஸ் கட்டுறான், நான் ஒரு டாக்ஸ் கட்டுறேன், இது என்னோட சம உரிமையை பாதிக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இது ஏன் அப்படின்னா ஆர்டிகல் 38 மூலியமா தான் எடுத்திருக்காங்க. ஸ்டேட் போடும்போதே இந்த பாலிசிஸ் மூலியமா இது ஸ்டேட் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி தான் நீங்க பாலிசிஸ் போடணும். ரிச்சுக்கும் புவருக்கும் உண்டான கேப் எங்கெல்லாம் எடுக்க முடியுமோ அங்கெல்லாம் கேப் எடுக்கிற மாதிரி சட்டங்கள் போடுங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ப்ரோக்ரெசிவ் டாக்ஸேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு. இன்னும் நிறைய எடுத்துக்காட்டுகள் வந்து வந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு விமனுக்கு பஸ்ல வந்து கட்டணம் இல்லையா? இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொமோட் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புளுக்காக கொண்டு வந்தது, மக்களோட வாழ்வு மேம்படுறதுக்காக கொண்டு வர ஒரு விஷயம் தான். வல்னரபிள் செக்ஷனுக்காக அவங்களுக்கு காசு இல்லை, விமனுக்கு பஸ்ல காசு இல்லை, இதெல்லாம் இதை பேஸா வச்சு தான் வந்து கொண்டு வந்திருக்கு. ஸோ இதை வந்து நீங்க வந்து போய் கேட்க முடியாது, இதை வந்து எடுத்துருங்கன்னு போயிட்டு இப்போ கோர்ட்ல கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா
கோர்ட்ல கேக்குறாங்க. அவங்க வந்து அந்த ஆர்டிகல் 38 கோட் பண்ணுவாங்க. என்னதான் ஆர்டிகல் 38 இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லனாலும், அது ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படிங்கணும் கோர்ட்ல கேட்க முடியாது. சரிங்களா? இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னும் கேட்க முடியாது. ஏன்னா இப்பதான் மினர்வா மில் கேஸ்ல 2யுமே ஈக்குவல் பண்ணிட்டாங்க இல்லையா? ஃபண்டமெண்டல் ரைட், டிபிஎஸ்பி 2மே ஈக்குவல். எதுவுமே சுப்பீரியர், இன்ஃபீரியர் கிடையாது. ஸோ ஆர்டிகல் 38 என்ன சொல்லுதுன்னா, ப்ரொமோட் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்பிள் பை செக்யூரிங் சோஷியல் ஆர்டர் அண்ட் டு மினிமைஸ் த இன்இக்வாலிட்டிஸ் இன் இன்கம். அவங்களோட அந்த மக்களின் வருமான வேறுபாடுகள் மற்றும் அவங்களோட ஸ்டேட்டஸ்ல மற்றும் அவங்களோட ஃபெசிலிட்டிஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவங்களுக்கு வரப்போற வாய்ப்புகள் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஈக்குவாலிட்டிய கொண்டு வரணும். இன்இக்வாலிட்டிய குறைக்கணும், ரெடியூஸ் பண்ணணும், எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஆர்டிகல் 38ல தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு சோசியலிஸ்ட் பிரின்சிபல் தானே. சமூக நலனை மேம்படுத்துறதுக்காக இருக்கக்கூடிய வழிகள் தான். ஆர்டிகல் 39ல குடிமக்கள் பாதுகாக்கிறதுக்காக நிறைய நியூ டைரக்டிவ்ஸ் கொடுத்திருக்காங்க. முதல்ல ரைட் டு அடிக்குவேட் மீன்ஸ் ஆஃப் லிவ்லிஹுட் ஃபார் ஆல் சிட்டிசன். ஸோ இதான் வந்து ஆர்டிகல் 21லயே கொடுத்திருக்காங்க. ரைட் டு லிவ்லிஹுட் அப்படிங்கிறத பின்னாடி கொண்டு வந்திருக்காங்க. ரைட் டு லிவ்லிஹுட் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன் வரும்போது இல்லையா? ஆர்டிகல் 21 பார்த்தோம். ரைட் டு லைஃப் ஒரு காலகட்டத்திலயும் சுப்ரீம் கோர்ட்டால கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம். இப்போ ரைட் டு அடிக்குவேட் மீன்ஸ் ஆஃப் லிவ்லிஹுட் கொடுக்கணும். குடிமக்களுக்கு போதுமான வாழ்வாதாரத்தை உரிமையை வழங்க வேண்டும். அவங்களுக்கான லிவ்லிஹுட் அமைச்சு தரணும் ஸ்டேட். ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் தான் ஆர்டிகல் 39B(C). நம்ம சொன்னோம் இல்லையா? ஆர்டிகல் B(C) இது ரெண்டும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ஆர்டிகல் 14, 19, 21 வயலேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறத கேசவானந்த பாரதி கேஸோட ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஸோ ஆர்டிகல் 39B சொல்லுங்க, ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் ஆஃப் த கம்யூனிட்டி ஃபார் த காமன் குட். பொது நன்மைக்காக சமூகத்தின் வளங்களை சமமாக பங்களித்து கொடுக்கணும். லேண்ட் ரிஃபார்ம் பண்ணணும். பணக்காரன் அவன் 20 ஏக்கர் 30 ஏக்கர் வச்சிருக்கான். 1 ஏக்கர் கூட இல்லாம இருக்கான் விவசாயி. இப்ப அவனுக்கு எதுக்கு 20 ஏக்கர்? 2 பேத்துக்குமே அவன்ட்ட இருக்க 20 ஏக்கர்ல அவன் சஸ்டெயின் பண்றதுக்கு 10 ஏக்கர் போதும். அது ஸ்டேட் முடிவு பண்ணும். சரிங்களா? எல்லா இடத்துக்கும் இந்த 20 ஏக்கர் 10 ஏக்கர்னு அப்ளை ஆகாது. ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கு அது மாறும். ஏன்னா லேண்ட் ரிஃபார்ம் ஸ்டேட்டோட சப்ஜெக்ட்ல வருது. ஸோ அவனுக்கு 10 ஏக்கர் போதும். இப்ப மீதி இருக்க 10 ஏக்கர் எடுத்து இல்லாத ஒருத்தனுக்கு கொடுக்கலாம். ஒரு 5 ஏக்கரா கொடுக்கலாம். 3 ஏக்கரா கொடுக்கலாம். ஸோ இது பண்ணலாம். ஆர்டிகல் 39B இது பண்றனால ஆர்டிகல் 14 வயலேட் ஆனாலும் பரவாயில்ல பண்ணலாம். ஆர்டிகல் அதான் வந்து 39B. 39C ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ரெண்டுமே அதான் சொல்லுது. ஒரே ஆள்கிட்ட பணம் சேர்ற மாதிரி, ஒரு பர்டிகுலர் குரூப்ல பணம் சேர்ற மாதிரி, ஒரு பர்டிகுலர் கேஸ்டுக்கு பணம் சேர்ற மாதிரி இருக்கக்கூடிய சட்டங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வயலேட் பண்ணிக்கலாம். அதை போக்குறதுக்காக சட்டங்கள் போடலாம். அதனால அடிப்படை உரிமைகள் 14, 19, 21 பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை. ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ஃபார் மென் அண்ட் உமன். இதுவும் அது சோசியலிஸ்ட் பிரின்சிபல் தான். இது எம்ஜி நரேகா எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. எம்ஜி நரேகால வந்து மென்னுக்கு எவ்வளவு வேலை கொடுக்குறாங்களோ 100 நாள்ல அதே தான் விமனுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ 2 பேத்துக்கும் கம்மி அதிகங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. பிரிசர்வேஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் அண்ட் சில்ட்ரன் அகைன்ஸ்ட் ஃபோர்சிபிள் அபியூஸ். தொழிலாளர்கள் மற்றும் குழந்தைகளின் உடல்நலம் பாதுகாக்கணும் அப்படிங்கணும் டைரக்ட் பண்றாங்க ஸ்டேட் கிட்ட. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். இது பின்னாடி 1976ல ஆட் பண்ணியிருக்காங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு வாய்ப்புகள் வந்து ஸ்டேட் வந்து அமைச்சு கொடுக்கணும். போஷான் மாதிரி நியூட்ரிஷன் ஸ்கீம் ஆகட்டும், இன்னும் பல்வேறு ஸ்கீம்ஸ் மூலமா இந்த மாதிரி அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் 42வது அமெண்ட்மெண்ட் 1976ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதான் வந்து ஆர்டிகல் 39ல இருக்கக்கூடிய நிறைய ப்ரொவிஷன்ஸ். அதுல ஆர்டிகல் 39BC ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இந்த பிசி முக்கியம் அப்படின்னா, நீங்க இந்த பியும் சியும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ஒருத்தங்கிட்ட இந்த பணம் சேருது, இந்த வெல்த்தை வந்து அபாலிஷ் பண்ணணும் நீங்க போடுற சட்டம் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த 14 வந்து வயலேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். 19 வயலேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அவனோட ஃப்ரீடம் டு அந்த ஆர்டிகல் 31 வயலேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். 31 தேங்காட் எடுத்துட்டாங்க. ரைட் டு ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 21 வயலேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். மோராலஸ் இன்டைரக்டா டைரக்டா. அதனாலதான் அந்த ஆர்டிகல் 14, 19, 21 எடுத்துறாங்க. ஸோ எக்ஸெப்ஷன்ஸ் கொடுத்துறாங்க. இது வயலேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறத இந்த ஆர்டிகல் 39BCக்காக கொண்டு வராங்க. அது அப்படி எடுக்கல அப்படின்னா அந்த ஆர்டிகல் 39BC கடைசி வரைக்கும் கொண்டு வர முடியாது. அதனாலதான் அந்த மாதிரி ஒரு இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்த கிளாஸ்ல வந்து ஆர்டிகல் 40 இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா டிபிஎஸ்பியும் அடுத்த கிளாஸ்ல வந்து ஒரு கிளாஸ்ல வந்து பார்த்துடலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இக்லாஸ் IAS அகாடமி.